கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நார்மலாக பித்தளை பாத்திரம் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு கவர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு துணி கவரில் போட்டு கவர் பண்ணி சேவ் பண்ணி வச்சா தான் நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி பண்ணாததுனால இந்த அளவுக்கு கருப்பாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு 4 பாத்திரத்தை கொஞ்சம் புதுசு மாதிரி ஆக்கிட்டோம். இது நான் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணியிருந்தேன்னா இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்கும். நான் ஆனால் டைட்டிலில் சொன்ன மாதிரி லேசாக தேய்ச்சாலே போதுங்கிற அளவுக்கு தான் தேய்ச்சிருக்கேன். அதுக்கே இந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இதுவே ஓரளவுக்கு புதுசு மாதிரி தான் இருக்குது. அந்த விளக்கு மட்டும் அந்த கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. அது எண்ணெய் ஊற்றுறதுனால அது அந்த இடம் மட்டும் அப்படி இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணால் அதுவுமே போயிடும். ஆனால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் லைட்டாக தேய்ச்சி காமிச்சிருக்கேன். அதுக்கே இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருந்ததுன்னு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.